சதாம் ஹுசேன் வந்து ஹீரோவா வில்லனா? சதாம் ஹுசேன் ஹீரோவும் தான் வில்லனும் தான். அவர் நாட்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணுறாரு, அது கரெக்டு. அது வந்து அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு அவங்களுடைய பார்வையில் லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. நமக்கு வந்து எல்லா மக்களும் சமம் தானே அப்படின்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மேலே அவருக்கு வந்து ஈடுபாடு வருது. இங்கே பார்த்தா ஆயில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்குது. சரி, இனி வந்து இந்த நாடு வந்து ப்ரைவேட்டுக்கு இந்த ஆயில் கிடையாது, நாட்டுடைமை அப்படின்னு ஒன்று. ஆயில் வருமானம் இருக்குல்ல, மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, மத்திய கிழக்கு நாட்டில் வந்து நம்ம தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும், படைபலம் வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், எல்லாமே இருக்குது. ஆனால் இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். மொத்த உலகத்தில் வந்து ஆயில் வந்து பெட்ரோ டாலரில் தான் வந்து விற்பனை நடக்குது. ஏன் நாடு, ஏன் ஆயில் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், நான் ஏன் டாலரில் கொடுக்கணும்? யூரோ வந்திருக்கு, நான் யூரோவில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று. ஓவர் நைட்டில் அங்கே வந்து அமெரிக்காவில் அந்த ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, டக்குன்னு கீழே இறங்கிருச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரம் லேசாக ஆட்டம் கட்டுருச்சு. அப்போ இது வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இவங்க சதாம் ஹுசேனுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா. ஓகே, இதெல்லாம் வாங்கி ஆயுதத்தை வாங்கி இப்போ என்ன சொன்னால், நீ வந்து ஷியா மக்கள் இங்கே நிறையா இருக்காங்க, உன்னை கொல்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஏஏ இருக்காங்கல்ல, சதாம் ஹுசேனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்னை தூக்கலாக போட போகிற, அப்போது தூக்கில் போடு அப்படின்ட்டு முகத்தை திறந்துக்கிட்டு தைரியமாக போய், அப்போ தைரியம் போகும்போது கண்ணில் ஒரு பயம் இருக்குன்னு தெரியுமா, எதுவுமே இல்லாமல். அப்போது சதாம் ஹுசேன் ஒரு சிங்கம். ஓகே, பக்ரீத்துக்கு என்ன செய்வாங்கன்னா ஆட்டை பலி கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ஒரு சிங்கத்தை பலி கொடுத்தது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா சார். சதாம் ஹுசேன் அப்படிங்கிற பேர் வந்து உலகம் முழுக்கும் அறியப்பட்ட ஒரு பெயர். அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு, திரட்ட 19 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தூக்கிலிடப்பட்டாலும் இன்றைய வரைக்கும் சதாம் ஹுசேனை பற்றி தேடக்கூடியவர்களும் அவரை பற்றிய ரீல்ஸுகள் சுற்றுவதும் அதிகமாக இருக்கிறதா பார்க்க முடியுது. யார் அந்த சதாம் ஹுசேன்? ஏன் அவர் இன்னைய வரைக்கும் அந்த நினைவு கூறப்படுவதற்கும் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்ததாக சொல்லுவது எதனால்? இப்போ இதை வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். உங்களுடைய பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த வாக்கியத்துக்கு கரெக்டாக பொருந்தி போனவர் வந்து சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் வந்து ஹீரோவா வில்லனா அப்படி கேட்டிங்கன்னா, காமெடியனா கேட்க முடியாது, ஏன்னா ஒரு காமெடியன் கிடையாது. ஹீரோவா வில்லனா அப்படின்னா சதாம் ஹுசேன் ஹீரோவும் தான் வில்லனும் தான். ஓகே, அப்படி தான் சொல்லிக்கலாம். அங்கே வந்து ஒரு மனுஷன் வந்து சின்ன வயசில் குழந்தை பிறக்கும்போதே அப்பா இல்லை. ஓகே, கருவில் இருக்கும்போதே அப்பா வந்து எங்கேயோ வெளியே போயாச்சு, அப்பா இல்லை, அனாதையாக பிறந்ததுக்கப்புறம் பிறக்கும்போதே அம்மா வந்து மனநிலை குன்றி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்போது அனாதைங்கிறது வந்து உண்மையிலே வந்து எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த காலத்தில் நம்ம ஊரில் அந்த மாதிரி அனாதையாக நிறையா பிறந்திருக்காங்க, சண்டை போட்டு இங்கே போட்டு போய்ட்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நிறையா மாறி இருக்குது. அப்போது இதை வந்து எப்படின்னா 50களில் 40களில் இங்கே இருந்த நம்ம மக்களுக்கு பிறந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப வயசாக இன்றைக்கி வந்து 70, 75 வயசு, 80 வயசில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அனாதையாக பிறந்த குழந்தையோட அவலங்கள் இருக்குல்ல, அவ்வளோ வாழ்க்கை அது தெரியும். இந்த அனாதையாக பிறந்த ஒருத்தர் வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு, வியந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வர முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் வந்து சதாம் ஹுசேன். ஓகே, அப்புறம் அவர் பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னா, ஒரு சைடில் பார்த்தோம்னா கரெக்டு, இன்னொரு சைடில் பார்த்தோம்னா தப்பு. அவர் நாட்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணுறாரு, அது கரெக்டு. அது வந்து அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு, அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பார்வையில் இது வந்து தப்பு அப்படிங்கிறது. அப்போது அந்த மக்களுக்கு, அங்கே மக்களுக்கு ஒரு சார்பு மக்களுக்கு வந்து ஹீரோ, இன்னொரு சார்பு மக்களுக்கு வில்லன். இது வந்து ரொம்ப ஜெனரல் இதில் சொல்கிறது. ஸோ ஒரு அனாதையாக பிறந்த ஒருத்தர் அப்படி இங்கே வளர்றாரு, இங்கே வரும்போது படிக்க நினைக்கிறாரு. அப்புறம் வந்து அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண உடனே அந்த மாற்றான் தந்தை அவர்கிட்ட வந்து நான் படிக்கணும்னு சொல்கிறாரு. படிக்கவா போடா அப்படின்ட்டு போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்து கிராமத்தில் போய், இது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துருங்க. இந்த கதை இருக்கு இல்லையா,
கதைங்கிறத நடந்த விஷயம். வருமானம் வேணும்ல. இந்த பையன் வந்து ஒரு 10 வயசு பையன், 8 வயசு பையன், 10 வயசு பையன் போட அங்கே போயிட்டு ஒரு 2 ஆடை திருடிட்டு வா. ஏன்னா அந்த டைமில் அங்கே வந்து ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அப்புறம் விவசாயம் கொஞ்சம் இருக்குது. அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்திய அளவுக்கு வளமான நாடாக இல்லாட்ட கூட சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனம் மாதிரி மோசம் இல்லை. ஓகே, அந்த அதோட ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரியும், மோசம் இல்லை. அப்போ போய் இங்கே போய் ஆடை திருடிட்டு வா, இங்கே திருடிட்டு வா, ஒரு 2 ஆடை திருடிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து 10 நாளைக்கு வந்து சாப்பாடுக்கு போதும் அப்படின்னு இந்த பையனை வந்து ஆடை திருட்டு வர வச்சு இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறது. அந்த முன்னாடி ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு, அந்த டங்ஸ்டன் செக்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. குரங்கை வந்து திருடுறதுக்கு பழக்கி விட்டு திருடி கொண்டு வந்து இவன் ஜாலியாக இருப்பாங்க. அது மாதிரி சதாம் ஹுசேன் வந்து சின்ன வயசில் திருடுறதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பையன். அவன் வந்து பிடிக்கலை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய் திரும்ப வந்து அவருடைய சொந்தக்கார்ட்டையே போய் அடைக்கலமாகி அவர் வந்து அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய அப்படியே போகுது. அதுக்கப்புறம் போகிற திடீர்னு வந்து அவரோட சொந்தக்கார் வந்து பாத் கட்சியில் அந்த ஒரு இதில் இராணுவத்தில் முக்கியமான இதில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேச்சால் வந்து அவரோட செய்கையால் ஈர்க்கப்பட்டு நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து அங்கே மன்னராட்சி இருக்குது, ஃபைசல் அந்த மன்னராட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கு பண்ணுறாங்க. அது அப்படின்ற இதெல்லாம் நிறையா சொன்னோம்னா இது வந்து ஒரு வரலாறு வந்து கிளாஸில் உட்காந்து பாடம் எடுத்த மாதிரி இருக்கும். இது தொட்டு போகிற காரணம் என்னென்னா இது இவர் யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு முன்னூட்டம். இப்போ இங்கேருந்து வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் கழுதையிலேயே வந்து இங்கே போகிறார், எகிப்துக்கு போகிறார். 60களில் கழுதையிலே போகிறார். அப்போது கழுதையில் போகிறாருன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம். இங்கே ஈராக் வந்து இங்கே இருக்குது. இதில் நம்ம மேப்பில் போட்டு பார்த்தா தெரியும், ஒரு 2500 கிலோமீட்ரு, 3000 கிலோமீட்ரு. அவ்வளோ தூரத்துக்கு கழுதையில் போகணும்னா சாதாரண விஷயமா? இப்படி வச்சுங்களேன், நம்ம இங்கேருந்து டெல்லியில் வந்து கழுதையில் போகணும். ஊட வந்து பெரிய நாடு நகரங்கள் எதுவும் சாப்பாடுலாம் பெருசாக இல்லை. அப்படிங்கிற இடத்துல கழுதையில் போகணும், தப்பிச்சு போகணும். அதுவும் இடையில யாராவது பார்த்தா வேறு ஏதாவது காட்டு விலங்குகள் வந்து கடிச்சு தின்னுட்டா அதெல்லாம் தாண்டி அங்கே போகணும். ஸோ இது கழுதையில் போய் அங்கே போய் சேர்ந்தாருங்கிறது வந்து வரலாறு. ஆனால் போய் சேரும்போது என்னெல்லாம் பாடாப்பட்டிருப்பார்னா ஒரு புதுசாக ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது கதை. ஓகே, அங்கே போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா லா படிக்கிறார். ஒரு மனுஷன் வந்து பெருசாக வரணும்னா அந்த இயற்கை எப்படியெல்லாம் காலம் எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்குது. அனாதையாக பிறந்தாலும் பரவாயில்ல, லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே வந்து அப்போ வந்து நாசர்னு ஒரு பெரிய ஆட்சியாளர், அவரோட இது வந்து பயங்கர ஈர்க்கப்படுது. லா படிக்கும்போது அவருக்கு என்ன தோணுது வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி கட்டுப்பிடித்தனமாக இருக்கிறத தாண்டி நமக்கு வந்து எல்லா மக்களும் சமம் தானே அப்படின்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மேலே அவருக்கு வந்து ஈடுபாடு வருது. இதெல்லாம் முடிஞ்சா திரும்ப அங்கே வந்து மன்னராட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்க, வந்து சேர்ந்தார். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற முக்கியமான ஒருத்தர் வந்து கொல்லும்போது வந்து குறி தப்பிடுது, சுட்டா கூட அவர் பிழைச்சிட்றாரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஜெயிலில் போடுறாங்க, திரும்ப வந்து வெளியே வந்தார். அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு இப்போ சதாம் ஹுசேன் வந்து பாத் கட்சியோட ஒரு துணை அதிபராக வந்துட்டார். இது முடிஞ்சா இப்போ இதுக்கப்புறம் துணை அதிபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்த்தா ஆயில் வந்து நிறையா இருக்குது. அந்த ரீஜன்லேயே ஆயில் நிறையா இருக்குது. நீங்கள் ஈரானில் பார்த்தா ஆயில் நிறையா இருக்குது, ஈராக்கில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, சவுதியில் இருக்குது, இஸ்ரேலில் கொஞ்சம் ஆயில் இருக்குது, யுஏயில் இருக்குது, கத்தாரில் வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் இருக்குது. அப்புறம் அந்த ரீஜன் பூரா ஆயில் இருக்குது. சரி, ஆயில் இங்கே இருக்குது, விளைச்சல் அது இது முன்னாடி வந்து பழைய படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊரம் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டால் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டால் வெள்ளத்துறை. ஏன்னாலும் நான் வந்து வெள்ளரிக்காய் விளைய வைக்கிறேன், அதை வந்து இந்த விலைக்கு நீ விற்கணும், அந்த காசு எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும் அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னால் எப்படி இருக்கும். அப்படி இங்கே பார்த்தா ஆயில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆயில் எங்கே போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் இதுக்கு போகுது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகுது. அப்போ இது என்ன இது நடக்குதுன்னு பார்த்துட்டு, இதெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்குது. சரி, இனி வந்து இந்த நாடு வந்து ப்ரைவேட்டுக்கு இந்த ஆயில் கிடையாது, நாட்டுடைமை அப்படின்னு ஆக்கணும். நாட்டுடைமை ஆக்கணும் இங்கே வந்து லப்புன்னு குதிக்கிறாங்க. ஆனால் நாட்டுடைமை ஆனதுக்கப்புறம் 2000 அவர் வந்து எப்படின்னா 79 சம்திங் அந்த அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற இதில் ஒரு 79 வந்து ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுங்களேன். 2003 வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன 24 வருஷம், 25 வருஷத்தில் தான் வந்து ஆட்சி இழந்து போகிறார் வச்சுங்க. அப்போது இங்கே வந்த உடனேயே நாட்டுடைமை அப்படின்னு ஒன்று ஆயில் வருமானம் இருக்குல்ல, அப்பாவி இவ்வளோ வருமானமா, இந்த வருமானத்தை நீ கொள்ளையடிச்சு கொண்டு போனீங்க அப்படின்ட்டு அந்த வருமானத்தை என்ன பண்ணார்னா இவர் வந்து நினச்சா அங்கே சுவிஸ் அக்கௌண்ட்டில் போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டு இந்த மக்களை பட்டினியில் போட்டு அவர் ஹாயாக வந்து இருந்திருக்கலாம். அப்படி பண்ணலை. அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய மானியம் கொடுத்து விளைச்சல் உற்பத்தி பண்ணு, ரோடு போடு, பில்டிங் கட்டு, ஆயுத தளவாடங்கள் இருக்குல்ல,
இனி வந்து நம்மளை யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த மொத்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, மத்திய கிழக்கு நாட்டில் வந்து நம்ம தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும், படைபலம் வேணும், மக்கள் செல்வாக்கு வேணும், எல்லாமே இருக்குது. ஆனால் இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? இவர் இருந்த பிரிவு வந்து சன்னி பிரிவு. சன்னி பிரிவு வந்து அங்கே மைனாரிட்டி. ஒரு மைனாரிட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறதா? மெஜாரிட்டி இருக்கிறது வந்து ஷியா பிரிவு. ஏன்னா அது வந்து ஈரானோட ஒட்டி இருக்கிறது. சரி, இப்படி வந்தோடனே இங்கே பார்த்தாங்க, அந்த டைமில் தான் வந்து அங்கே இவங்க அந்த ஷா மன்னர் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஈரானில் இருக்குது. ஏன்னா ஈரானில் இருந்தும் அமெரிக்காவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒன்றும் வர மாட்டேது. அவங்க வந்து அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, அவங்க வந்து பெர்ஷியா வந்து எப்போவுமே வந்து வேற ஒரு தனித்தன்மை உள்ளவங்க. இல்லை, குறிப்பாக அமெரிக்கா ஏன் வந்து சதாம் ஹுசேனை பெரிய அச்சுறுத்தலாக பார்த்தது? ஏன்னா நம்ம குறிப்பாக ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்தோன்னா கிளின்டன்லேருந்து அமெரிக்காவுடைய ஜார்ஜ் புஷ்லேருந்து எல்லாருமே சதாம் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் கூட பார்த்துருக்காங்க. அமெரிக்கா அந்த அளவுக்கு சதாம் ஹுசேனை ஒரு 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 சிம்ம சொப்பனாக பார்த்ததுக்கு என்ன காரணம்? அது முக்கியமான காரணம். அதுக்கு வந்து இந்த அடிப்படை என்னென்னா, ஈரான்லேருந்து ஆயில் அது சம்மந்தப்பட்டது நமக்கு வர மாட்டேங்குது. ஈராக்லேருந்து நாட்டுடைமையை வச்சு நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே, கட்டுப்படுத்த முடியல. இப்போ ஈரான் ஈராக் ரெண்டையுமே வந்து கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து சவுதி அரேபியா கைவிட்டு போயிடும். அப்போது இங்கே வந்து ஈரானை வந்து டம்மி பண்ணணும் அப்படின்னா ஈராக் வந்து எந்திரிக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சதாம் ஹுசேனுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா. ஓகே, இதெல்லாம் வாங்கி ஆயுதத்தை வாங்கி இப்போ என்ன சொன்னால், நீ வந்து ஷியா மக்கள் இங்கே நிறையா இருக்காங்க, உன்னை கொல்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஐஏ இருக்காங்கல்ல, மொசாடு சிஐஏ, இவங்க வந்து அந்த ரீஜனில் வந்து இவங்க வந்து அமெரிக்காக்காரனாக இருக்கணும் அவசியம் இல்லை, யூதனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே லோக்கலாக இருக்கிற ஆளை பிடிச்சி, சப்போஸ் உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா நீங்கள் சிஐஏ, நான் மொசாடு அப்படி கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளையே பேசி நமக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குது உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. திடீர்னு வந்து ஒரு 50 கோடி ரூபா உங்களுக்கு சொத்து கொடுத்தா என்ன செய்வீங்க? சொல்கிறதெல்லாம் கேட்போம். இது எல்லாரும் இல்லை, பட் மேஜர் அங்கே வந்து எப்படின்னா வாழ்வாதாரத்துக்கு என்னமாவது கிடைச்சா பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகிரும்னு நினைப்பாங்க இல்லையா. அப்படி பேராசைப்படுற ஆட்களை வந்து கரெக்டாக பார்ப்பாங்க, நோட்டோட அப்படி பிடிச்சி சதாம் ஹுசேனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஓகே ஆலோசகராக போடுவாங்க. அந்த ஆலோசகருக்கு வந்து இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி இப்போ சொல்லும்போது, இல்லை இங்கே ஷியா மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியா மக்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஆயுதத்தை கொடுத்து, சதாம் ஹுசேன் யார், சின்ன ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற சன்னி முஸ்லீம் பிரிவுலேருந்து வர்றாரு, உங்களை எப்படி ஆட்சி பண்ண முடியும், அவர் அவங்களுக்கு தான் நல்லது பண்ணுறாரு, உங்களுக்கு நல்லது பண்ணலையே அப்படின்னு மூளை செலவை பண்ணுறது. இது பண்ணி வந்து அவருக்கு எதிராக வந்து போராட்டம் எல்லாம் பண்ண வச்ச உடனே பிரச்சனை. இன்னொரு பக்கம் குர்திஸ்ன்னு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ நீங்கள் வந்து அங்கே ஈரானை அடித்தேன்னா இவங்க அடங்கிடுவாங்க. அப்படி ஈரானோட சண்டை போட வைக்கிறது. சண்டை போடுறதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும், நான் தரேன்னு தர வேண்டியது. இப்படி ஆரம்பித்து அங்கே சண்டை 8 வருஷம், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து 2 பக்கம் செத்துருக்காங்க. ஈரான் செத்த உடனே ஒரு கட்டத்தில் இவராலையும் தாங்க முடியல. அந்த கொமேனின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருந்தாலே அந்த அதிபர், அவர் வந்து எப்படின்னா அந்த ஷா மன்னர் ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி. ஓகே, அப்போது இதை வந்து மாறி சண்டை போட்டு 2 பக்கம் நிறைய இழப்புகள், பொருளாதார இழப்பு, மக்கள் இழப்பு, வருமான இழப்பு, எல்லாம் இழப்பு. அப்போது 2 பேருமே சமாதானத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து சண்டை போடுறதுக்கு வந்து காசு வேணும்ல, ஆயுதத்தை சும்மா தூக்கி கொடுப்பாங்கல்ல, கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் வந்து குவைத் இருக்காங்கல்ல, குவைத்தில் வந்து கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனோட அளவு என்னென்னா 2 லட்சம் கோடி நம்ம ரூபாய்க்கு. அப்போ வந்து கூப்பிட்டு, எப்பா என்னால் திடீர்னுலாம் பண்ண முடியாது, நான் இப்போ தான் சமாதானம் ஆகிருக்கோம், இது நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னொரு 10-20 வருஷம் ஆகும், அதனால் இந்த கடனை வந்து வட்டியோடு சேர்த்து வசூலிக்காத, எனக்கு ரைட் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அது எப்படி ரைட்டாக பண்ண முடியும், என் இவ்வளோ கடன் வைக்கிற எனக்கு கொடுத்தே ஆகணும், இல்லை ஆயில போகிற எனக்கு கூட நான் ஏற்றுமதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை. சரி, அப்போ பேச்சுவார்த்தை பண்ணும்போது சதாம் ஹுசேனுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, இவங்களோட முக்கியமான விஷயமே வந்து நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணை குத்துவாங்க. அங்கே கூட இருக்கிற ஆலோசகர் வந்து அதை எப்படி குவைத் முட்டுக்கோன்னு ஒரு சின்ன நாடு, உன்னோட 19வது மாநிலமாக வந்து அது சேர்த்துக்கோ, அப்போ ஏன் அவங்க உன்ட கடனை கேட்க போகிற, மொத்தம் இது உனத்தானே அப்படி சொல்லி திடீர்னு ஒரு நாள் வந்து அதை பிடிச்சிட்டார். 90 ஆரம்பத்தில் அப்படி பிடிச்ச உடனே பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் குவைத் வந்து என்ன பண்ணாங்க, லபலப்னு கத்தும்போது, ஏய் நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு வந்தாச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவர் இப்போ இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி கேட்டு இப்போ தான் பதில் கரெக்டாக வருது. என்னென்னா, இந்த ஆயில் இருக்குல்ல, இந்த ஆயில் வந்து மொத்த உலகத்தில் இங்கே ரஷ்யா தவிர, வெனிசுலா தவிர மொத்த உலகத்தில் வந்து ஆயில் வந்து பெட்ரோ டாலரில் தான் வந்து விற்பனை நடக்குது. இவர் ஓவர் நைட்டில் திடீர்னு என்ன பண்ணார், இப்போ 100% டாலரில் வந்து வியாபாரம் நடக்குது இல்லை, 50% யூரோவில் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணார்.
ஓ, சதாம் ஹுசேன். ஆமாம், ஏன் நாடு, ஏன் ஆயில், நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், நான் ஏன் டாலரில் கொடுக்கணும்? இப்போது உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு வந்து கொடுக்கணும்னு வச்சு, இந்தியா வந்து நிறையா வாங்குச்சு, இந்தியா கொடுக்கணும்னு வச்சுங்களேன், நான் ருப்பியில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திரும்ப அந்த ரூபாயை வச்சு வேற எங்கேயும் செல்லாது பெருசாக. டாலரில் கொடுக்கலாம். ஆனால் புதுசாக வந்து ஒரு கரன்சி வந்திருக்கு, அப்போ தான் வந்திருக்கு, யூரோ வந்திருக்கு, நான் யூரோவில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று ஓவர் நைட்டில் அங்கே வந்து அமெரிக்காவில் அந்த ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, டக்குன்னு கீழே இறங்கிருச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரம் லேசாக ஆட்டம் கட்டுருச்சு இவர் பண்ணதில். இது முக்கியமான விஷயம் வந்து. அப்போ இவர் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் வந்து சதாம் ஹுசேனை வேட்டையாட தொடங்கினாங்க. என்னென்னா, இங்கே வந்து கெமிக்கல் வெப்பன், ரொம்ப பயங்கர மோசமான கெமிக்கல் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அது கொடுத்ததே அமெரிக்கா தான். இவங்கள ஈரானை வந்து அடிக்கிறதுக்கு கொடுத்ததே அமெரிக்கா தான். கொடுத்து போட்டு அவங்கள்ட்ட கெமிக்கல் வெப்பன் இருக்குது, நாங்கள் தேட போகிறோம் அப்படின்னு உள்ளே போய் நாசப்படுத்தி 2003 வந்து ஆட்சியை விட்டு விரண்டு போய் அதுக்கப்புறம் திக்ரித்துங்கிற ஒரு இடம் தான் அவர் பிறந்த இடம். அப்புறம் அங்கங்கே போய் கடைசியில் பார்த்தா ஒரு மண்ணுக்கு அடியில் கீழே வந்து சின்ன இடம். அது நீங்கள் அந்த பிடிக்கும்போது பார்த்தீங்கல்ல, 2003 வந்து அவரை கைது பண்ணிட்டு வந்தாங்கல்ல, தாடி வந்து இது வந்து ஒரு மாதிரி, அதாவது சதாம் ஹுசேன் அப்படின்னா நல்ல மழுன்னு ஷேவ் பண்ணி நல்ல ஒரு திக்கு மீசை, மிலிட்ரி ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு அப்படி வால், ஒரு பெரிய வாளை தூக்கி அப்படி காமிச்சார்னா துப்பாக்கி அப்படி தூக்கிட்டு ஒத்த கையில் அடிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அப்படி காமிச்சார்னா எல்லாம் பார்த்தா அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ. ஓகே, ஒரு முறை என்ன பண்ணார்னா, குர்து இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போய் தான் நாடு, தான் வந்து அதிபர், நான் எல்லாத்துக்குமான அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேப்பா நீங்கள் வேறு நான் வேறு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன பிரிவு தான், இதில் வந்து நம்ம ஏன் வந்து சண்டை போட்டுருக்கோம், நம்ம நாடு நம்மளை வச்சு வந்து அமெரிக்காவும் யூரோப் கண்ட்ரிஸ் வந்து குளிர் காயிறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி வரும்போது ஒரு புல்லட்டு பாயுது காது பக்கத்தில், அங்கிட்டு போகுது. யாருன்னா குருது இனத்தில் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறது வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ண உடனே வந்தது கோவம். நான் இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ சமாதானம் பேசிட்டு வரேன், நீ என்னவே நீ கொல்ல துணிவே நீ அப்படின்னு படைகளுக்கு உத்தரவு போட்டு குருது மக்களை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. ஓகே, அப்போ சொந்த மக்களே வந்து கொள்கிறான். அதே மாதிரி ஷியா பிரிவு ரொம்ப கொல்ல துணிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஷியா பிரிவே உள்ள அடித்தாங்க. அப்போது சொந்த நாட்டு மக்களே அடிக்கிறாங்க. அப்போ CNN இங்கேருந்து யூரோப்பியன் மீடியாவிலேருந்து சதாம் ஹுசேன் பெரிய வில்லன், சொந்த மக்களை கொள்கிறான், இது கொள்கிறான், அது ஆயுதம் வச்சுருக்கான், இப்படி பண்ணுறான், மக்களை வந்து இப்போ பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் சதாம் ஹுசேன் எப்போ 79-80களில் ஆரம்பித்து 2000 வரைக்கும், இல்லை 95-2000 வரைக்கும் சண்டை ஒரு பக்கம் போட்டால் கூட மக்களோட வாழ்க்கை தரம் இருக்குல்ல, அது வந்து பெட்டராகவே இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்ததை விட எப்போவுமே கம்பேரிசன் அப்படி தானே, இப்போ இருந்ததை விட பெட்டராகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு பக்கம், வில்லன் வந்து அங்கே இருந்த மக்களுக்கே, ஷியா மக்களுக்கே யாரெல்லாம் வந்து அவர் எதிராக இருந்தாங்களோ அவங்கள பூரா வந்து கூப்பிட்டு தூக்கில் போட்டு இதை போட்டு கொலை, அநியாய கொலை. எப்போவுமே ஒரு ஆட்சியாளன் கரெக்டாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னா கொலைகாரனாக தான் இருக்கணும் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா இப்போது நான் பண்ணுறது வந்து அத்தனை பேருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 50 பேருக்கு பிடிக்கலாம், 20 பேருக்கு சமானம் வச்சு பரவாயில்லன்னு போகலாம், 30 பேருக்கு பிடிக்காமல் போகலாம். அப்போ பிடிக்காமல் போகணும் வந்து அந்த 30 பேரில் தீவிரமாக பண்ணுறவங்க ஒரு 5 பேர் என்ன செய்வேன், என்ன கொல்ல வரலாம். அப்போ 5 பேரை கைது பண்ணி அவனை வந்து தூக்கில் போட்டு கொன்னாத்தான் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நான் செய்வேன். அப்படிங்கிறது தான் மன்னர் ஆட்சியிலேருந்து இப்போ இருக்கிற ஜனநாயக ஆட்சி வரைக்கும் உள்ள ரூல். இன்றைக்கி ஜனநாயக ஆட்சியில் வந்து யாராவது எதிர்கட்சியில் எதில் ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி போட்டு ஜெயிலில் போட்டு அடுத்து நடமாட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு. அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் அதிபர்கள், அதிகாரிகள் இல்லை அதிபர்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. என்ன இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் அரபு நாடு வந்து எப்போ பார்த்தாலும் கத்திக்கு கத்தி, பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை அப்படின்னு ரொம்ப அங்கே ஜாஸ்தி. ஓகே, அதில் வந்து அங்கே சொந்த மக்களை கொள்றான்னு சொல்லி லபோன்னு கத்தி சதாம் ஹுசேன் வந்து மொத்த மீடியா மூலம் மொத்த உலகத்துக்கும் வில்லனை சித்தரிச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, UAE, குவைத்து மற்ற இடங்கள்லாம் போகிறான் சதாம் ஹுசேன் வந்து ஹீரோவாக இருந்தாங்க. ஏன்னா அந்த மக்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்துச்சுன்னு, ஹீரோவாக இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கடைசி நேரத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 நிலவரைக்குள்ள வெறும் மண்ணால் இருந்த நிலவரைக்குள்ள அதை பிடிச்சி கொண்டு போய் பார்த்தா ஒரு பேர்பட்ட ஒரு அதிபரா, அது உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பரிதாபம் வருது தெரியுமா. வந்து 3 வருஷம் யார் அவருக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டு, 82 வந்து இந்த மாதிரி ஷியா மக்களை வந்து சொந்த மக்களை கொன்னார் ஒரு குற்றச்சாட்டு, இப்போ குர்தி மக்களை கொன்னார் குற்றச்சாட்டு, இவர் இப்படி பண்ணார் குற்றச்சாட்டு, கெமிக்கல் வெப்பனை வந்து இது இப்போ யூஸ் பண்ணார் இது குற்றச்சாட்டவும் முடியாது.
ஒரு ஆட்சியாளர் மேலே குற்றச்சாட்டுனா, இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லுமே, இன்றைக்கி நம்ம வந்து மோடி மேலே குற்றச்சாட்டுனா இன்றைக்கி வந்து ஒரு 1 லட்சம் குற்றச்சாட்டு பண்ணலாம். ஸ்டாலின் மேலே பண்ணியாச்சுன்னா இன்னும் ஒரு 1 லட்சம் குற்றச்சாட்டு பண்ணலாம். இல்லை எடப்பாடி மேலே பண்ணலாம், சீமான் மேலே பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்காக இல்லை, ஒருத்தர் வந்து சோழி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குற்றச்சாட்டு பண்ணிடலாம். அப்படி குற்றச்சாட்டு பண்ணி அதை வந்து விசாரிக்கிறதுக்கு நீதிபதி வேறையா வெளியாள் இல்லை, அங்கே உள்ள அவருக்கு எதிராக இருக்கிற ஆளையை வந்து நீதிபதியாக போட்டு, அப்புறம் சரி உனக்கு வந்து வாதாட ஆள் வேணுமான்னா எனக்கு வேண்டாம் நானே வாதாடிக்கிறேன். அந்த வாதாடுறதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும். அப்படி வாதாடி கடைசியில் வந்து இல்லை இப்போ இதெல்லாம் தப்பு, வந்து தூக்கு தண்டனை அப்படி சொன்ன உடனே அப்புறம் வந்து எப்போவுமே சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, முன்னாடி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், என்ன தெரியுமா, அவர் வந்து தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து பக்ரீத்தா. ஓகே, பக்ரா அப்படின்னா ஆடு. ஓகே, இஸ்லாமியர்களுக்கு எல்லாரும் தெரியும், இப்ராஹிம் நபி அவர் பையனை வந்து பலி கொடுக்க வந்தது, ஒரு அல்லாஹ் வந்து ஒரு ஆட்டை அனுப்பிச்சி விட்டு பையனை பலி கொடுக்காத ஆட்டை பலி கொடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படின்னு சொன்னது வந்து பக்ரீத். ஓகே, பக்ரீத்துக்கு என்ன செய்வாங்கன்னா ஆட்டை பலி கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ஒரு சிங்கத்தை பலி கொடுத்தது. இந்த வேர்டு இருக்குல்ல, இது வந்து நம்ம இங்கே சொல்கிறது இல்லை, உலகளவில் ஃபேமஸ்ஸு. ஓகே, பக்ரீத்துக்கு ஆடை பலி கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு சதாம் என்ற ஒரு சிங்கத்தை பலி கொடுத்தது அப்படின்னு பக்ரீத் அன்னைக்கு பண்ணாங்க. அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம்னா சும்மா சொல்கிறது இல்லை, அதாவது தான் வந்து அதிபராக இருக்கும்போது மிலிட்ரி நம்ம கையில் இருக்குது, நம்ம கூட ஆட்கள் இருக்காங்க, அங்கே தைரியமாக இருக்கும். அப்புறம் திடீர்னு தனியாக இருக்கும்போது வந்து இப்போ அடுத்து தூக்கில் போட இன்னும் ஒரு 5 மணி நேரத்தில் தூக்கில் போட போகிறாங்க, அடுத்து அரை மணி நேரத்தில் தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு ஒன்று அந்த இடத்துல வந்து பயந்து போய் ஐயோ நம்ம செத்தா கழுத்து எரி என்னாகும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரானை கையில் வச்சுட்டு அந்த சில முக்கியமான வாசங்கள்லாம் அந்த வாசிச்சுட்டு அந்த நீதிபதி கையில் இந்தா வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது நியாயமான மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுங்க அப்படின்ட்டு அங்கே போகும்போது முகத்தை மூடுவாங்கல்ல, முகத்தை திறந்து ஏன் மூடுறீங்க, அதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் இருக்குல்ல, என்னை கொல்ல போகிறாங்க, நான் வந்து கொலைக்களத்துக்கு போகிறேன், அந்த வீரம் இருக்குல்ல, அது நம்ம முன்னாடி வந்து பகத்சிங்க்கு வந்து கேட்டிருக்கோம். நம்ம நாட்டில் வந்து பகத்சிங் கேட்டிருக்கோம். நிறையா வந்து அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ண ஆட்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அது வந்து இப்போ சமீபத்தில் நம்ம வாழ்நாளில் நம்ம வந்து வீடியோ மூலமாக பார்த்த விஷயம் அப்படின்னா, என்னை தூக்கிலாம் போட போகிற அப்போ தூக்கில் போடு அப்படின்ட்டு முகத்தை திறந்துக்கிட்டு தைரியமாக போய், அப்போ தைரியம் போகும்போது கண்ணில் ஒரு பயம் இருக்குன்னு தெரியுமா, எதுவுமே இல்லாமல். அப்போது சதாம் ஹுசேன் ஒரு சிங்கம், சதாம் ஹுசேன் ஒரு ஹீரோ, சிலருக்கு வில்லனாக இருக்கலாம். இல்லை என்னென்னா சதாம் ஹுசேனுடைய அந்த வாழ்வு இறப்பு அப்படின்றது இருந்தாலும் அவருடைய இறப்புங்கிறது அவருடைய வாழ்க்கைங்கிறது மற்ற நாடுகளுக்கு என்ன பாடத்தை சொல்லுகிறது? மற்ற அரபு நாடுகள் இருக்குல்ல, மற்ற அரபு நாடுகளுக்கு வந்து அமெரிக்காவுக்கு கையை கட்டி நிற்கலைன்னா நம்மளை சதாம் ஹுசேன் மாதிரி வந்து சொல்லி முடிச்சுருவாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வந்து முகமது பின் சல்மான் வந்து இன்றைக்கி ஆட்சி பண்ணுறார். ஓகே, அவர் வந்து இளவரசர் ஆனால் ஆட்சி பண்ணுறார். அவர் வந்து திடீர்னு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கார். ஏன்னா அமெரிக்கா வந்து அது பூரா அட்டை மாதிரி உறிஞ்சுறாங்க எல்லாத்தையும். அப்போ வேண்டாம், நாங்கள் வந்து ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து ஆயில் வந்து இங்கே விற்பனை பண்ண போகிறோம், அமெரிக்கா வேண்டாம், நீ வந்து சும்மா உறிஞ்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா உடனே வந்து நேரடியாக ஒன்றும் இப்போ சண்டைக்கே வரமாட்டாங்க. அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீ எப்படி மன்னராட்சி, நீ எப்படி மன்னராக இருக்கலாம், உன் குடும்பம் தான் இங்கே ஆட்சி பண்ணுறதுக்கு லாயக்கா, நாங்கள்லாம் என்ன சொம்பைகளா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஆயுதத்தை கொடுத்து அங்கே புரட்சி கொண்டு வர்றது, அது எல்லாத்துக்கும் பின்னாடி அமெரிக்கா இருப்பான். அந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு அடுத்து அவனோட கைப்பாவை யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு அதிபராக்கி விட்டு அங்கே இருக்கிற வழக்கம் போல் அந்த ஆயில் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அதனால தான் இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதில் பாலஸ்தீனில் வந்து 72,000 பேர் பக்கம் வந்து அஃபீஷியலாகவே கொண்டிருக்காங்க. அதில் 42-45,000 பேர் பக்கத்தில் வந்து பெண்கள், குழந்தைகள், இதெல்லாம் பார்த்து தூரத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பதைக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிற, யுஏயில் இருக்கிற, குவைத்தில் இருக்கிற, கத்தாரில் இருக்கிற, ஓமானில் இருக்கிற ஆட்சியாளர் இருக்காங்க, அதெல்லாம் மன்னராட்சி, அவங்களுக்கு வந்து பதப்பதப்பு இருந்தாலும் வெளியே காமிக்க முடியல. ஏன்னா வெளியில் காமிச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு இல்லை உட்காந்துருக்காங்க. அப்போ இது எது மூலமாக வருது? ஒரு பக்கம் சதாம் ஹுசேன் இப்படி பண்ணாரா, அவர் வந்து என்னத்தையோ சொல்லி கெமிக்கல் பண்ணுறதுக்கு இது இப்படி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, தூக்கில் போட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடாஃபி 40 வருஷம் அந்த மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. கல்வியா, எஜுகேஷனா, வெளிநாடு போய் படிக்கணுமா, இது ஃப்ரீ, எல்லாத்துக்கும் வீடு, ரோடு அப்படின்னு எல்லாம் வசதியாக இருந்தது. கடாஃபி எப்படி இவன் மட்டும் 40 வருஷம் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக வந்து தூண்டி விட்டு கடாஃபியை வந்து ஒரு நாள் சொல்லி முடிச்சிட்டாங்களா. இன்றைக்கி வந்து அந்த நாட்டை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வளத்தை வந்து ஆயில் வளத்தை கொண்டு போகணும். கடாஃபி வந்து அமெரிக்காவுக்கு எதிரி. யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரி? இன்றைக்கி வந்து வெனிசுலாவா அவங்க வந்து
பிரச்சனை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி தன்னோட சுயநலத்துக்கு எங்கெல்லாம் வருதோ இதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது சதாம் ஹுசேனோட மரணம் வந்து மற்ற அரபு நாடுகளுக்கு பெரிய பாடம். அந்த பாடத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டது வந்து ஜோர்டான் மன்னர். நான் வந்து உனக்கு நிரந்தர அடிமை அப்படின்னு சாசன எழுதி கொடுத்த மாதிரி. அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து இந்த இருக்கிற ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்களாம் அதே மாதிரி. ஆனால் ஏற்கனவே எதிர்த்து நின்ன ஈரான் வந்து இன்னும் எதிர்த்து நின்றுருக்காங்க. அது போக காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மாறுது. இப்போ ஒன்றை விட நாங்கள் வந்து பலசாலி ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருது இல்லை, அப்போ வேர்ல்டு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வருது. இப்போ இன்னும் முக்கியமான ஒரு சொல்ல விஷயம் வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம இப்போ ஒரு அனாதையாக பிறந்த ஒரு சதாம் ஹுசேன் அதிபராகி 24 வருஷம் வந்து ஆட்சி பண்ணி இன்றைக்கி உலகம் பூரா சதாம் ஹுசேனை யாருன்னு தெரியும். நெட்டில் தேடி பார்த்தா வந்து குமியுது. அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து சொல்கிறது வந்து அவரை வெறுமனே புகழ்றதெல்லாம் இல்லை. அது நமக்கு நம்மளை மாதிரி என்ன பாடம்னு ஒன்று இருக்குல்ல, அதை எனக்கு சமீபத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இதை பேசலாம், அது தவறில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கரூரில் வந்து ஸ்டாம்பீடு மாதிரி கூட்ட நெரிசல் 41 பேர் இறந்தாங்கல்ல. அதில் எத்தனை சதாம் ஹுசேன்கள், எத்தனை அப்துல் கலாம்கள், எத்தனை ஐன்ஸ்டீன்கள், எத்தனை மோடி, எத்தனை ஸ்டாலின், எத்தனை எடப்பாடி. நாளைக்கு வந்து மிகப்பெரிய தலைவர்களாக ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா சாதாரண ஏழைபாளைய மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் விஜய் வந்து பார்க்க வர்றாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 4 பேர், அங்கே ஒரு 2 பேர் அப்படின்னு டோட்டல் பட்ட ஒரு 50 பேர் பக்கம் இறந்து போனாங்க. அந்த இறந்து போன ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தையெல்லாம் இறந்து போச்சுல, அந்த குழந்தை நாளைக்கு வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகி வேறு மாதிரி இந்த உலகத்தோட மொத்த முகத்தையே மாற்றுற அளவுக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்டாவோ மிகப்பெரிய தலைவராகவோ ஆயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறது. இது அதை வந்து எனக்கு சதாம் ஹுசேனை பற்றி படிக்கும்போது குழந்தையாருக்கும் இப்படி இருந்தவர் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது எனக்கு இதுவும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து எப்படின்னா இன்னும் நம்ம தலைவர்கள் நம்ம இடத்தையும் சதாம் ஹுசேனோட பாடத்தை வச்சுட்டு அவர் குழந்தையாக இருந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பிறந்து வந்துட்டு இருக்க ஒரு குழந்தையும் அது வந்து வசதியாக இருக்குது, கிராமத்தில் இருக்குது, நகரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் கணக்கே கிடையாது. பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு காரணத்தில் பெரிய ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தணும், தவற விட்டுறக்கூடாது, பிஞ்சிலே வந்து கருக விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறது தான் சதாம் ஹுசேன் வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.